ஹாய். லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம நினைப்போம், கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் வருது, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதியே இருக்காத லைஃப்பில் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். பட் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு லெசன் அப்படின்னு நினச்சோன்னா இது ப்ராப்ளமாகவே ஃபஸ்ட்டு தெரியாது நமக்கு. ஏன்னா ப்ராப்ளம் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு கடவுள் பெருசாக ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இது உங்களுக்கு பேஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக உங்களை பில்ட் பண்ணிக்கிறீங்களோ அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப பவராக ஒரு இடத்துல உட்கார போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ப்ராப்ளம் தானே, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அதனால் என்ன ஆகிட போகுது, வர ப்ராப்ளம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே தானாக சார்ட் அவுட் ஆகிடும். நம்ம போட்டு அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு மைண்டை போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தால் எதுவுமே சரியாகாது. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. இது வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பெருசாகவே தெரியாது. எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படியே கவுன் த்ரூ போனீங்கன்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். எப்பயுமே கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்மளை பார்த்துக்குவாருன்றதை மட்டும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். பாய்.